ஸோ நான் இந்த அரங்கத்தை எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் நான் பார்க்குறேன். ஐ வுடன்ட் சே அகாடமிக், ஐ வுடன்ட் சே ஸ்போர்ட்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் ஹோலிஸ்டிக் அச்சீவர்ஸ். பட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த டெஃபினிஷன் ஆஃப் லீடர்ஷிப். ஹூ இஸ் அ லீடர்? ஒன் ஹூ கிரியேட்ஸ் மோர் லீடர்ஸ் ஆர் பவர்ஃபுல் லீடர்ஸ், தாட்ஃபுல் லீடர்ஸ். ஸோ அடுத்த வருஷம் நீ என்ன பண்ண போறேன்னா இந்த 30% உன் கிளாஸ்ல இருக்கிற உன்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்தையுமே நீ அச்சீவ் பண்ண வச்சேன்னா யூ ஆர் த தாட்ஃபுல் சேஞ்ச் மேக்கிங் லீடர்ஸ். அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜ், இந்த அரங்கம் நம்மளுக்கு பத்தக்கூடாது. we should have more people as leaders, more people as holistic achievers. உண்மையான எஜுகேஷன், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன். தயா ஆரம்பிக்கும் போது ஒன்னே ஒன்று சொன்னார், இருப்பது வெல்த் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் தன் த வெல்த் அப்படின்னு சொன்னார். ஒரு மகிழ்ச்சியாக ஒரு மனுஷன் இருக்கிறதா லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். இப்போது சந்தோஷமாக இருக்கிறது தப்பு. படிக்கும் போது சந்தோஷத்தை மறந்து அவன் துன்பத்தோடு தான் படிக்கணும் கிடையாது. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வச்ச ஃபர்ஸ்ட் லோகோ மோட்டோவே வந்து ஹாப்பி ஸ்கூலிங். ஒரு குழந்தை சந்தோஷமாக படித்து ஸ்கூலை பார்த்தா வர்றதுக்கு பயப்படாமல், ஒரு ஸ்கூல் டீச்சரை வந்தால் பார்த்து பயப்படாமல் சந்தோஷமாக அந்த ஸ்கூலில் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக படித்தா விளையாட முடியாது, விளையாண்டா படிக்க முடியாதுன்னு சொன்ன மித்த உடைக்கிற இந்த 30% ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிள். இது லைவ்ல போது பார்க்குறவங்களாம் பார்க்கட்டும். எப்படா நீ பண்ணனா உனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நீ சொல்லு. நான் படிக்கும் போது படித்தேன், விளையாண்டேன், அவ்வளோதான். 24 மணி நேரத்தில் இருக்காது. எப்படி ஷேப்னு நீ முடிவு பண்ணு. இப்போது 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து நீ படிச்சுக்கிட்டே இருந்தா பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சிபிஎஸ்சி சொல்லித்தராது, ஐஜிசிசி சொல்லித்தராது, ஐபி சொல்லித்தராது. ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் தோல்வியை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது இன்னைக்கு நிறைய பேர் படிச்சுட்டு போயிட்டு ஒரு நிஜ லைஃப்ல அவங்களால ஒரு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண முடியல. குழந்தைங்க கீழே விழுந்து, ஐயோ குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்தா தானே குழந்தை எந்திரிக்கும். கீழேயே விழுகுனா குழந்தை எப்படி எந்திரிக்கும்? இப்போது கீழே விழுகணும், குழந்தை எந்திரிக்கணும், 2 காயம் ஏற்படணும். இன்னைக்கு பால் கண்ணில் பட்டுருச்சு, என்ன நீங்க பாக்குறீங்க? விளாண்டா பால் கண்ணில் பட தான் செய்யும். இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என்னையை தாண்டி, என் அப்பாவை தாண்டி, என் அம்மாவை தாண்டி இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு நான் என்ன செய்வேன்றதான் இந்த குழந்தைங்களோட விதையா நாங்கள் விதைச்சிருக்கோம். அவங்கள மட்டும் நினைக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்தை மட்டும் நினைக்க மாட்டாங்க, அவங்க நம்ம சுற்றி இருக்கிற உறவினர்களை மட்டும் நினைக்க மாட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு ஆபிரகாம், கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு இப்ராஹிம், கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒரு குப்புசாமி, அவனுக்காண்டி போராடுவான். அதுதான் தாட்ஃபுல் லீடர்ஸ். தாட்ஃபுல் லீடர்ஸ் இந்த உலகத்துல 10% தான். மீது 90% ஃபாலோவர்ஸ் தான். நம்ம லீடர்ஸா வரணுமா, ஃபாலோவர்ஸா வரணுமா? அந்த 10% நீ ஒரு ஆளை வரணும் அப்படின்னோம்னா இந்த பள்ளி ஒவ்வொரு வருஷமும் அந்த 10% கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரண்ட்ஸ் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். அழகழகா எங்கள் பிள்ளைகள் பிளேசரோட போட்டு மெடல்ஸோட போட்டு இந்த மாடு அப்படியே அங்கே போகும்போது அப்படியே சிங் சிங் அப்படியே சவுண்ட் கேட்குற மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு இன்னொரு பலமான கைத்தட்டு கட்டிட்டு இந்த காளையை அறக்க போறது யாரு தெரியாது. ஆனா காளைகள் வரும், இப்ப மேடையில வரும். அந்த குழந்தை எப்படி சரிட்டு அடிக்குதுன்னு பாருங்க. நம்ம டிஜிபி சார், டியரஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ், நம்ம டிஜிபி சார் அப்ப சொல்லுவாரு, இந்த சல்யூட்டை எங்க டிபார்ட்மெண்ட்ல நான் பாக்குற சல்யூட்டை இந்த வயசுல இந்த குழந்தை அடிக்குதுன்னு சொல்றது தான் நம்மளோட கிஃப்ட். அதான் நம்ம குழந்தையோட டேலண்ட், அதான் நம்ம குழந்தையோட கெத்து. இன்னைக்கு நாங்க இஸ்ரோட்ட அபிஷியலா இந்த ஆந்தமை சப்மிட் பண்ண போறோம். அவங்களோட வெப்சைட்ல இந்த சாங் அப்லோட் பண்ணுவாங்க. அப்ப அப்லோட் பண்ணும் போது நம்மளோட ஸ்கூல் நேம் அங்க இருந்தது பெருமை இல்லை. இந்த குழந்தைங்களோட வாய்ஸ் ஸ்ரீஹரி ஹோட்டல்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் என்னைக்குனாலும். இன்னைக்கு ஸ்ரீஹரி ஹோட்டல்ல ஒரு இஸ்ரோவோட சாங்ல இஸ்ரோன்னு சொல்ற அந்த குழந்தைங்களோட வாய்ஸ் இன்னைக்கு ஒலிக்க போகுதுன்னா நாளைக்கு இஸ்ரோல தலைமை பொறுப்பை ஏற்று இந்த உலகத்துல சில மாற்றங்களை, பெரிய மாற்றங்களை, எலான் மாஸ்க் மாதிரியான மிகப்பெரிய, கலாம் சார் மாதிரி மிகப்பெரிய ஒரு சவால்களை சந்திச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர தலைவர்களை தான் இந்த அரங்கத்துல நாங்க பார்க்கிறோம். ஸோ we hardly believe that this school is taking care for the well-being of the body, mind and soul. We create leaders, thoughtful leaders. We don't create followers.